மோசமான வார்த்தையை பயன்படுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அலுவல்கள் முடங்கின. மத்திய இணையமைச்சர் டெல்லி கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸை பற்றி இழிவான முறையில் விமர்சித்தார். இப்பிரச்சினையை பார்லிமென்டின் இரு சபைகளிலும் காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பினர். ராஜ்யசபாவில் பேசிய காங்கிரஸ் எம்பி ஆனந்த் சர்மா நாகரிகமற்ற முறையில் அமைச்சர் பேசியிருப்பது பற்றி பிரதமர் மோடி விளக்கம் அளிக்கவும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். सरकार के मंत्रियों से यह अपेक्षा की जाती है कि वो सभ्य भाषा का प्रयोग करेंगे, उनका व्यवहार हमारी राजनीति में, प्रजातंत्र में मर्यादापूर्ण होगा. कई बार मौजूदा सरकार के मंत्रियों ने अश्लील भाषा, अभद्र भाषा का प्रयोग किया है. कल दो मंत्रियों ने इनके अभद्र भाषा का प्रयोग किया है, गाली दी है. ऐसे मंत्रियों को बर्खास्त किया जाना चाहिए. ऐसे मंत्री सरकार में रहने योग्य नहीं हैं. देश के प्रधानमंत्री संसद का अपमान करते हैं, कभी संसद में नहीं आते. सुनिए, दिल्ली से बाहर, देश से बाहर संसद चल रही होती है, कहां है प्रधानमंत्री? जवाब जानना चाहते हैं, जवाब चाहते हैं. आज பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட இதர எதிர்க்கட்சிகளும் நிரஞ்சன் ஜோதியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. கடும் அமளி காரணமாக அடுத்தடுத்து ராஜ்யசபா 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி பகிரங்க மன்னிப்பு கோரினார். யாரையும் புண்படுத்தும் நோக்குடன் பேசவில்லை என்று கூறிய ஜோதி மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவிப்பதாகவும் தான் பேசிய வார்த்தைகளை திரும்பப் பெறுவதாகவும் கூறினார். सदन के बाहर मेरा जो वक्तव्य है, मुझे किसी को दुख पहुंचाने का इरादा नहीं था. मेरा कोई इरादा नहीं था, ना है. लेकिन जो बात मेरे मुख से निकली है, मैं दिल से उसको खेद प्रकट करती हूं और स्वीकार करती हूं. அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கோரிய பிறகும் காங்கிரசார் அதை ஏற்க மறுத்தனர். தான் பேசிய வார்த்தைகளுக்காக நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நிரஞ்சன் ஜோதியின் பேச்சுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்ததோடு இதுபோன்ற விஷயங்களை ஏற்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.